இன்னைக்கு நான் கழுத்தில் வலி சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் கழுத்தில் எலும்பு தேய்மானம் ஜவ்வு விலகிறது ஜவ்வு வீங்கிறது ஜவ்வு தொத்திட்டு இருக்குது கழுத்தில் நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது அந்த வலிக்கான சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இம்மீடியட்டாக ரிலீஃபை கொடுக்குதான்னு பாருங்கள். ரிலீஃப் கொடுத்துச்சின்னு கமெண்ட்டில் போடுங்க. ஒருவேளை ரிலீவ் ஆகலைன்னு போடுங்க. இல்லை ரொம்ப நல்லா இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு போடுங்க. அதை தவிர உங்களுக்கு என்னென்ன உடம்புல பிரச்சனை இருக்கோ அதில் என்னென்ன நான் பேசி எக்ஸசைஸ் போடணுமோ அதையும் கமெண்ட்டில் எழுதுங்க. நான் என்ன பண்ணுறேன்னா அது நிறைய பேர் எழுதியிருக்கிற ப்ராப்ளத்தை நான் முதல்ல பேசுகிறேன். அப்புறம் மீடியமாக எழுதியிருக்க ப்ராப்ளத்தை அதுக்கு அடுத்து பேசுகிறேன். ரொம்ப கம்மி பேர் கேட்டிருக்கிற ப்ராப்ளத்தை டைம் இருக்கிறப்போ ஃப்யூச்சரில் பேசுகிறேன். சரிங்களா? இன்றைக்கி கூர்ந்து கவனிச்சிக்கோங்க. நீங்கள் நிறைய நாள் சொல்லுவீங்க எக்ஸசைஸை சொல்லுங்கள், சிம்டம்ஸ் பற்றி நோயை பற்றி சொல்லாதீங்கன்னு. நான் அதுதான் ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறேன். ஏன்னா சிம்டம் சொல்லலினா அந்த சிம்டம் இருக்கிறவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு தான் சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ இருந்தாலும் வேகமாகவாச்சும் சொல்லிடுறேன். இந்த எக்ஸசைஸ் யார் யார் பண்ணலான்னா, கழுத்தில் எலும்பு தேய்மானம் ஜவ்வு வீங்கி ஜவ்வு விலகி ஜவ்வு தொத்தி நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது. அதுக்கான பேர் என்னென்னா சர்வைக்கோஜெனிக் பெயின், சர்வைக்கல் ஸ்ட்ரெயின், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், பிரேக்கியல் நியூரால்ஜியா, இது மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்க இதை செய்யலாம். இதை தவிர சிம்டம்ஸ் என்னென்னா ஒரு பக்க தலைவலி இருக்கிறவங்க இதை செய்யலாம். நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு நிறைய இசிஜி எடுக்கிறாங்கல்ல, பிரெஸ்ட்லேயோ செஸ்ட்லேயோ இந்த இடத்துல வலிக்கிறது, அப்புறம் அவங்க இது செய்யலாம். அப்புறம் அண்டர் ஆர்ம் வலி இருக்கிறவங்க, அப்புறமேலு காஸ்ட்ரோகாண்ட்ரைட்டிஸ் ஸ்டர்னம்லேயும் ரிப்ஸ்லேயும் வலிக்கிறவங்க, அப்புறம் பால்பிட்டேஷன் டக்குன்னு அடிக்குதுல்ல, அது கையில் கரண்ட் விடுற மாதிரி, கை விரல் மரமரப்பு, அப்புறம் கழுத்தில் இந்த ஸ்டெனோக்ளைடோமாஸ்டாய் ட்ரெப்பீசியஸ் இந்த மசிலில் வலிக்கிறவங்க, சர்வைக்கில் வலிக்கிறவங்க, ஸ்கேப்புலாவில் வலிக்கிறது, காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு, காதுக்குள்ளே வலி, ஜால வலி, கண்ணில் வலி, தலையில் ஒரு பக்க தலைவலி ரெண்டு பக்கமும் இருக்கிறது, தலை குத்துற மாதிரி இருக்கிறது, பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறது, சுற்றுற மாதிரி இருக்கிறது, இவங்கெல்லாம் இதை செய்யலாம். இன்றைக்கி நான் ஒவ்வொரு எக்ஸசைஸாக ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இப்படி சுற்றணும். இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் பொறுமையாக செய்யலாம். ஆனால் போக போக நல்லா இப்படி சுற்றலாம். 2 3 4 5 6 7 இப்படி சுற்றுறது நல்லா போய் நல்லா மேலே வரைக்கும் போய் இப்படி வரணும்னு வச்சுக்கோங்களேன். சும்மா அதை இப்படி சுற்றுறது, இல்லைன்னா இப்படி பாதி ரவுண்டு மட்டும் நிறைய பேர் அடிப்பாங்க. ஃபுல் ரவுண்டு இப்படி போக மாட்டாங்க. பின்னாடி கை போகவே போகாது. அவங்க சொந்த கையே அவங்க வேலை செஞ்சே ரொம்ப நாள் ஆகுது. இப்படி ஆப்போசிட் 6 7 ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் ஆச்சுங்களா? இது ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7. தலை நேராக இருக்கணும், ஆனால் ரிலாக்ஸாக இருக்கணும். தலை நேராக இருக்கணும், ஆனால் ரிலாக்ஸாக இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி இந்த எல்போவை இப்படி பண்ணுறது, இது தப்பு. அப்புறம் இப்படி கீழே வர்றது தப்பு, இல்லைன்னா இப்படி தப்பு. நேர் இப்படி போகணும். 1 2 3 4 5 6 7 நேர் போகணும். நேர் போகிறது தான் ரைட்டு. இந்த மாதிரி தான், சரிங்களா? இந்த மாதிரி தான் நேர் போகிறது. புரியுதுங்களா? இதில் என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல எல்லாம் இப்படி ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ். நேர் பின்னாடி போகணும், பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஒரு 3 செட்டு 7 தடவை செய்யலாம். நல்லா அது பின்னாடி போகணும். எஃபெக்டிவாக செஞ்சால் தான் யூஸு. இப்படி, அதாவது தலை நேராக இருக்கணும், கண்ணாடி முன்னாடி தான் இருக்கணும், தலை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஆனால் ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது. இது ஒரு எக்ஸசைஸுங்களா? அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா 3 ஆச்சுங்களா? ரொட்டேஷன் கிளாக் வைஸ், ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ், ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ். அடுத்தது இது எலிவேஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 again. 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 third 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. புரியுதுங்களா? மேலே வரைக்கும் போய் 10 வரைக்கும், கீழே போட்டு 10 வரைக்கும். ஸோ எலிவேஷன் இது காது வரைக்கும் போகணும், ஆனால் ஸ்டிஃபாக இப்படி போகக்கூடாது. ரொம்ப ரிலாக்ஸாக போகணும். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ரிலாக்ஸாக தான் போகணும். ரொம்ப ரிலாக்ஸாக தான் செய்யணும்.
ஸ்டிஃபாக எந்த எக்ஸசைஸ் செஞ்சாலும் பிரயோஜனமே இல்லை. ஓகேங்களா? அடுத்தது இந்த 4 எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக பெயின் குறையுதான்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? இந்த 4 எக்ஸசைஸ் சர்வைக்கல் கழுத்து வலிக்கு. இந்த 4 எக்ஸசைஸ் இன்னொன்றுக்கு யூஸ் ஆகும். எதுன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னா கையை மேலே தூக்குனா வலி, கையை கொண்டு போய் சைடு வரைக்கும் தூக்குனா வலி, கையை கொண்டு போய் பின்னாடி பிடிச்சா அம்மை போடுற இடத்துல வலி, இல்லாட்டி பின்னாடி பிடிச்சா வலி, அம்மை போடுற இடத்துல திரும்பி படுத்தா அம்மை போடுற இடத்துல வலி, இந்த இடத்துல வலி, அண்டர் ஆர்மில் வலி, தூக்குனா வலிக்கிறது, சைடில் தூக்குனா வலிக்கிறது, பின்னாடி இப்படி கொண்டு போனால் வலிக்கிறது. இது மாதிரி எதுலையாச்சும் வலி இருந்தாலும் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது என்னன்னு கேட்டால் அடசிவ் கேப்சுலைட்டிஸ், பெரியார்த்ரைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டர். அது மெயினாக சுகர்னால் வருது. அதை தவிர சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் கழுத்தெலும்பு தேய்மானத்துலேயும் வருது. சிஎஸ் வித் பிஏ, சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் வித் பெரியார்த்ரைட்டிஸ், சிஎஸ் வித் ஃப்ரோசன் ஷோல்டர், சிஎஸ் வித் அடசிவ் கேப்சுலைட்டிஸ். அதனால் ஸோ இந்த பெயினும் சரிங்களா, இதுவும் இந்த எக்ஸசைஸில் சரியாகும். ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகமாகவும், அந்த இடத்துல ஜவ்வு ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கிறது பிஞ்சு வரும். அதை தவிர இதில் இன்ஃப்ளமேஷன், நீர் கோர்த்துருக்குல்ல, அதெல்லாம் களைஞ்சி லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் வழியாக வெளியில் போகும். தண்ணி நிறையா குடிக்கணும். இந்த மாதிரியெல்லாம் ட்ரபிள் இருந்தால் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாகும். இந்த எக்ஸசைஸ் இன்ஸ்டண்ட்டாகவோ 3-4 நாளைக்கு பண்ணாலோ குறையுதான்னு கமெண்ட்டில் எழுதுங்க. அடுத்து நான் எந்தெந்த ப்ராப்ளம்க்கு எக்ஸசைஸ் போடணும்னு இனிமேல் கமெண்ட்டில் ரெகுலராக எழுதுங்க. நான் அந்தந்த எக்ஸசைஸை பார்த்துட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு அந்தந்த எக்ஸசைஸ் நான் போடுறேன். எனக்கு ஒரு கரெக்டாக உங்களுக்கு என்ன தேவைப்படுது, அதிக பேர்த்துக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறதையெல்லாம் கண்டுபிடிச்சிக்குவேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸசைஸ் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது முழுசாக சரியாகிறதுக்கு 100கணக்கான எக்ஸசைஸ் இருக்குது. அப்படி வேணும்னா ஆன்லைனில் சொல்லி கொடுத்து சரி பண்ணுறேன். இதை தவிர ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும், என் கூட கொலாப் ஆகி ரொம்ப நல்லா அவங்க கேரியர் க்ரோத் அதிகப்படுத்தணும் அப்படின்னா டெஃபினட்டாக எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.